இன்பத்திலும் துன்பத்திலும் நம் அருகே இன்னல் நீக்கி நல்ல மேய்ப்பர் நடத்தி வந்தார். இன்பத்திலும் துன்பத்திலும் நம் அருகே இன்னல் நீக்கி நல்ல மேய்ப்பர் நடத்தி வந்தார். இம்மட்டும் நன்மை செய்த கர்த்தர் அவர், இனிமேலும் நடத்திடுவார் நம்பிடுவோம். இம்மட்டும் நன்மை செய்த கர்த்தர் அவர், இனிமேலும் நடத்திடுவார் நம்பிடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கிறோம், கண்ணீரோடு கரங்குவித்து நன்றி சொல்கிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 13 வரை. தியானத்தின் தலைப்பு: வடராஜ்யம் வீழ்ந்தது, ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாத படிக்கு. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 11. நவம்பர் மாதத்திற்குள் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தபடியால் தேவனை ஸ்தோத்தரிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். செப்பனியா 3ஆம் அதிகாரம் வசனம் 17. இம்மாதத்தில் தேவனுடைய அனுக்கிரகமும் ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிறைவாய் காணப்பட்டு கர்த்தரால் வழிநடத்தப்படுவதற்கு நாங்களும் ஜெபிக்கிறோம். 10 மாதங்களை சீக்கிரமாகவே கடந்து ஒரு புதிய மாதத்திற்குள் வந்துவிட்டோம். தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவில் எவ்வளவுக்கு வளர்ந்திருக்கிறோம், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் எவ்வளவுக்கு ஜாக்கிரதையாக இருந்திருக்கிறோம், இவற்றை சிந்திப்பது நல்லது. தேவனுடனான உறவின் வளர்ச்சிக்கு நமது கீழ்ப்படிதல் தான் அளவுகோல் என்பதை அன்றைய வடராஜ்யமான இஸ்ரவேல் மறந்தது. இஸ்ரவேலை ஆண்ட சில ராஜாக்களின் வாழ்க்கையை கவனித்து அதன் அடிப்படையில் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். சாலமோனின் பாவத்தால் அவருடைய மகனின் ஆட்சி காலத்தில் ராஜ்யபாரம் 2ஆக பிளந்தது. வடராஜ்யத்தின் முதல் ராஜாவாக ரெகோபெயாம் ஆண்டான். அவனது ராஜ்யபாரம் அத்துடன் முடிந்தது. அவன் பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை செய்வித்து இவைகளை பணிந்து கொள்ளும்படி ஜனங்களையும் வற்புறுத்தி தன் மனதுக்கு ஏற்றபடி பண்டிகைகளையும் ஏற்படுத்தி பலியிட்டான். மக்களை தேவனை விட்டு வழிவிலக செய்த அவனுடைய இந்த பாவம் இஸ்ரவேலை ஆண்ட ராஜாக்கள் வாழ்விலும் தொடர்ந்தது. தனது மனைவி எசபேலின் எண்ணத்துக்கு மதிப்பு கொடுத்து பாகாலுக்கு வணக்கம் செய்த ஆகாப் வரையும் தொடர்ந்த இந்த பாவம் கிமு 732 ஒசேயா இஸ்ரவேலின் மீது ராஜாவாகும் வரைக்கும் தொடர்ந்தது. எலியா, எலிசா உட்பட பல தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பி எச்சரித்திருந்தார். ஆனாலும் அவர்கள் செவிகொடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் விட்டுவிட்டு பாகாலை சேவித்தார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபமடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 18 வரை. வடராஜ்யம் அசீரியாவினால் சிறைபிடிக்கப்பட்டு கிமு 722 முடிவுக்கு வந்தது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாகவும் வெளியரங்கமாய் இருக்கிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 13. நம்மால் எதனையும் கர்த்தருக்கு மறைக்க முடியாது என்று தெரிந்திருந்தும் நாம் ஏன் அடிக்கடி அவரை துக்கப்படுத்துகிறோம்? தமது வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படிக்கு கர்த்தர் புறவினத்தாரிடமா கேட்டார்? கீழ்ப்படிதல் ஒன்றை தவிர கர்த்தர் வேறே எதை நம்மிடம் எதிர்பார்க்கிறார்? நமது செயல்கள், சிந்தனைகள், கற்பனைகள் யாவையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள். இஸ்ரவேலை தமது முகத்துக்கு முன்னின்று தள்ளியவர் இன்று நமக்கு அருளியிருக்கும் கிருபையை நமக்கு சாதகமாக்கி விடாமல் நம்மை ஆராய்ந்து அவரிடம் ஒப்புவிப்போமாக. ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, நான் அடிக்கடி உம்மை விட்டு விலகாதபடி கீழ்ப்படிந்து நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். இப்புதிய மாதத்தை ஆசீர்வதித்து தாரும். ஆமேன்.